அந்திய இரவில் வானம் இருண்டிருக்கும் போது பூமியின் மூலையிலிருந்து ஒரு சுமிதம் போலவும் ஒரு விசித்திரமான ஆழம் போலவும் ஒரு ஒளி வரும். அந்த ஒளி கடல் அலைகளைப் போல, மரங்களின் நிலையைப் போல காற்றில் நடந்து கொண்டிருக்கும் மனிதர்களின் மனதை தொட்டுச் சென்றது. அந்த ஒளியின் பெயர் சிவன். மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டுக்கும் நடக்கும் ஒரு விசேஷ நாளாகும். இந்த நாள் நம்மை அண்டிய பரம்பரையில் இருந்து வந்த ஒரு நம்பிக்கையை, ஒரு கதையை, ஒரு ஆன்மீக உணர்வை நினைவூட்டுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் சத்தியம் செய்து, நோன்பு வைத்து, முழு இரவையும் ஜபங்களுடன், பிரார்த்தனைகளுடன் கடக்கின்றனர். ஆனால் இதன் பின்னணி, இதன் அர்த்தம் மற்றும் இதன் கதைகள் நம்மால் புரிந்து கொள்ளப்படாத மந்திரமயமான ஒரு உலகத்தை திறக்கின்றன. பல காலத்திற்கு முன்னர், பரம்பரையின் காலங்களில் பூமி மற்றும் தேவராசிகளுக்கிடையே நடந்த மிகப்பெரிய போரின் கதையை இந்த நாள் ஆரம்பமாக சொல்லப்படுகின்றது. கடவுள் சிவன் அவரது சக்தியால் புவியில் பாவங்களை அழிக்க, தீய சக்திகளை ஒழிக்க அந்த நாளில் இயற்கையின் அனைத்து சக்திகளையும் இணைத்தார். இதுதான் மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் சிவபக்தியான ஒரு பிள்ளை இருந்தான். அவன் பெயர் முருகன். அவன் ஒவ்வொரு மாலையும் வீட்டின் பின்னணி, பறவைகளின் சத்தம், காற்றின் துடிப்பு, மரக்களின் குழுக்கள் அனைத்தையும் கவனித்து சிவன் பற்றிய கதைகளை கேட்டான். அவன் தாத்தா, பாட்டி, பண்டிதர்கள் சொன்ன கதைகள் அனைத்தும் அவனது மனதில் பதிந்தன. ஆனால் அவன் உண்மையாக உணர்ந்ததை, அனுபவித்ததை மட்டுமே அந்த ஆண்டில் மகா சிவராத்திரி காட்டினது. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு கிராம மக்கள் வீட்டின் முன், கோயில் மேடை, கிழக்கு திசை நோக்கி விளக்குகளை ஏற்றி, தீபங்களை ஏற்றி தம் உள்ளங்களில் இருந்த பக்தியை வெளிப்படுத்தினர். அந்த தீபங்கள் ஒளியுடன் விளையாடும் போது அவற்றின் ஒளி சிவன் அருளின் சின்னமாக உலகம் முழுதும் பரவியதாக தோன்றியது. முருகனுக்கு அந்த வருடம் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானதாக இருந்தது. அவன் தீர்மானித்தான், இந்த மாலை முழுவதும் நோன்பு வைப்பான், ஜெபம் செய்யும், பக்தி செய்கின்றான். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் சிவனை உண்மையாக உணர முடியுமா அப்படின்னு. இன்று நம்மில் சிலர் பக்தி செய்வதை அப்படியே ஒரு பழக்கம் போலவே செய்கிறார்கள். ஆனால் முருகனுக்கு இது ஒரு பயணம், அது சத்தியம், அது அனுபவம், அது ஆன்மீக விழிப்பு. அவன் அந்த இரவில் பசும்புல்லில் அமர்ந்திருக்கும் போது காற்றில் ஒலிக்கும் சதுரங்க கீதங்கள், மரங்களின் இலைகளின் குழுக்கள், சிறிய பூச்சிகளின் இசை அனைத்தும் அவனுக்கு சிவனருளின் சின்னங்களாக தெரிந்தன. மகா சிவராத்திரியில் சிறப்பு விசேஷம் என்னவென்றால் அது ஒரு ஆன்மீக பயணம். பக்தர்கள் கோயில்களில், வீட்டில், காடுகளில், பழைய பாறைகளின் அருகிலும் முழு இரவையும் விழித்து ஜெபம் செய்கின்றனர். அந்த ஜெபம் முழு நாணயத்தையும் சிந்தனையையும் மனதில் ஒளி சேர்க்கும். முருகனும் அதை உணர்ந்தான். அந்த இரவில் முருகன் கனவில் ஒரு உருவத்தை கண்டான். அது சிவன்தான். சிவன் தன் நெஞ்சிலிருந்து வந்த சக்தியால் முருகனின் மனதை அமைதிப்படுத்தினார். அவள் சொல்லியது, பக்தி என்பது கண்ணாடியில் பார்த்தது போல வெளிப்படாது. அது மனதில், உள்ளத்தில், ஆன்மாவில் உணரப்பட வேண்டும். நீ நோன்பு வைப்பதால், ஜெபம் செய்வதால் அல்ல, நீ மனதோடு உணர்வதால் தான் உண்மை பக்தி. முருகன் விழித்து கொண்டான். அவன் மனதில் ஒரு அமைதி, அவன் மனதில் ஒரு பக்தி. மகா சிவராத்திரி என்பது ஒரு தினம்தான் அல்ல, அது ஒரு பயணம், ஒரு ஆன்மீக விழிப்பு, ஒரு உள்ளத்துக்குள் பயணிக்கும் வெளிச்சம். அந்த மாலை கிராமத்தில் ஒவ்வொரு பக்தரும் தனித்தனியாக இருந்தாலும் மனதின் ஒரே ஓசை. அந்த ஓசை, அந்த அமைதி, அந்த ஒளி சிவன்தான். முருகனும் மற்றொரு மனிதர்களும் அந்த ஒளியால் உருப்படிகளாக இணைந்தனர். மகா சிவராத்திரி என்பது நம்முடைய சிந்தனைகளை தூண்டும் நாளாகும். அது நம்மை, நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நாள். முருகனின் அனுபவம் நம்மளிடம் சொல்கிறது, உண்மையான பக்தி என்பது நோன்பு, ஜெபம், தீபம் அல்ல, அது உள்ளத்துக்குள் செல்லும் பயணம். அமைதியை உணர்தல், சக்தியை உணர்தல். மகா சிவராத்திரியின் இரவு முழுவதும் முருகன், கிராம மக்கள், பக்தர்கள் அனைத்தும் அந்த அன்பும் அமைதியும்
கொண்ட ஆன்மீக உலகில் பயணம் செய்தனர். அந்த இரவு அவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாறியது. முருகனின் அனுபவம், மனதில் நடந்த பயணம், மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம், பக்தியின் உண்மை அர்த்தம், இவை இந்த எபிசோடில் தொடர்ந்து இருக்கும். அடுத்த எபிசோடில் சிவபெருமானின் கதைகள், ராகு கேது சம்பந்தப்பட்ட கதைகள் மற்றும் சிவஞானம் பற்றி மேலும் விவரிக்கப்படும். எபிசோட் 2. முருகன் முன்பு கண்ட அந்த அமைதி, அந்த ஒளி அவனது உள்ளத்தை முழுமையாக சுத்தப்படுத்தியது. ஆனால் இன்னும் நிறைவான பக்தி அனுபவம் பெற அவன் சிவபெருமானின் கதைகளையும் ஆன்மீக அறிவையும் நேரடியாக உணர வேண்டும் என்று உணர்ந்தான். அந்த இரவு கிராமத்தின் பக்தர்கள் கோயில்களில் ஒன்றிணைந்தனர். தீபங்கள் ஒளிர்ந்தன. காணும் காடும் பாறைகளும் அந்த ஒளியை பகிர்ந்தன. முருகன் அந்த ஒளியின் கீழ் அமர்ந்தபோது தன் மனதில் தோன்றியது, இப்போதுதான் உண்மையான பயணம் ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் மூளையில் இருந்து ஒரு மென்மையான கீதம் ஒலித்தது. அது சிவபெருமானின் குரல் போல உலகின் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து மனிதனின் உள்ளத்தை தொடுவது போல இருந்தது. கீதத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் எத்தனை காலங்களை கடந்தாலும் மனதில் தூய்மை, பக்தி, நம்பிக்கை இல்லாமல் உண்மையான ஞானம் பெற முடியாது. முருகன் கதைகளை கேட்டான். முதல் கதை, சிவபெருமான் தேவராசிகளையும் யோகிகளையும் சந்தித்து பக்தியை பரிசளிப்பது. சிவன் தனது சக்தியால் உலகின் நீதியையும் அன்பையும் காக்கிறார். அவன் சான்முகியுடன் நடந்து நரகத்தையும் பாவத்தையும் அழிப்பதை பார்த்தான். பின்னர் ராகு கேது சம்பந்தப்பட்ட ஒரு புனித கதை முருகனுக்கு புரிந்தது. சிவனின் அருளால் நாசமடைந்தவை மீண்டும் உயிர் பெறும். மகா சிவராத்திரியில் மனிதர்களின் கஷ்டங்கள், பாவங்கள், நோய்கள் அனைத்தும் சிவனின் அருளால் தாங்கப்படுவதாக அவன் உணர்ந்தான். முருகனின் மனம் முழுமையாக விழித்தது. அவன் உணர்ந்தது, சிவபெருமான் என்பது ஒரு கதை மட்டுமல்ல, அவன் சக்தி, அமைதி, நம்பிக்கை, மனிதனின் உள்ளங்களில் அனைத்திலும் வாழ்பவர். அந்த இரவில் முருகன் முழு நோன்பு வைத்து ஜெபம் செய்தான். அவன் மனதில் இருந்த சந்தேகங்கள், பயங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. அவன் புரிந்தது, உண்மையான பக்தி என்பது மனதை தூய்மையாக்கி ஆன்மாவை ஒளியால் நிரப்புவது. மகா சிவராத்திரியின் கதை இப்படி பயணிக்கிறது. மனிதன் தனது உள்ளத்தை காணும், பக்தியை உணரும், மனதின் அமைதியை அடையும், சிவன் அருளை நேரடியாக அனுபவிக்கும் ஒரு இரவு மகா சிவராத்திரி. நன்றி.